ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 2வது பகுதி வாசிப்போம். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், அவர் எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறார். நாம் திருப்பிக் கொள்வோம். ரோமர் எழுதின புஸ்தகம் இதே 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்களேன். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் என்றைக்குமே தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். இந்த வாழ்க்கை என்பது மோசே 90ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையை உங்களுக்கு நான் நினைவு கூற விரும்புகிறேன். என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரியம், என்னுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், ஆனாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் கவனிங்க. இந்த உலகத்தில் நம்ம நிறைய காரியங்களுக்காக நம்ம ஓடுகிறோம். நம்மளுடைய திட்டங்கள், நம்மளுடைய எல்லாவற்றையும் பார்க்கலும் அது அதிகமாக பெருகி கொண்டே இருக்கு. ஆனால் ஒரே ஒன்றை நாம் மறந்து போய்விடுகிறோம். என்ன தெரியுமா? நாம் எடுக்கிற பிரயாசத்தில் ஒவ்வொன்றிலும் தேவ ஆவியானவர் நம்மளை நடத்துகிறாரா? தேவ சத்தத்தை நாம் கேட்கிறோமா? அந்த மெல்லிய சத்தம் நமக்கு கேட்குதா? நம்ம அப்பா அம்மா பேசுகிற சத்தம் கேட்கும், நம்மளுடைய பிள்ளைங்க கூப்பிடுற சத்தம் நமக்கு கேட்கும். ஆனால் தேவ சத்தத்தை நாம் கேட்கிறோமா? தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் இருப்போமானால் தேவன் நம்மளை அவருடைய புத்திரராக எண்ணி பரலோக சிந்தை கொடுத்து கர்த்தர் நம்மளை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? தேவ சத்தத்தை கேட்காம எப்படி பாஷை நான் பாட்டு பாடுறேன், தேவ சத்தத்தை கேட்காம எப்படி பாஷை நான் பிரசங்கத்தை கவனிக்கிறேன், எப்படி நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? இதுவே தேவ சத்தத்தை கேட்காதவர்களுடைய ரிப்ளேவாக இருக்கும். தேவ சத்தத்தை கூர்ந்து கவனிக்கிறவர்கள் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு யதார்த்த குணம் காணப்படும். என்ன குணம்? யதார்த்த குணம். 1960s 50s அந்த கட்டத்திலலாம் பிறந்தவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா யதார்த்த குணங்கள் இருக்கும். அவங்கள ஏமாத்துறோன்னு கூட பிள்ளைங்க ஏமாற்றி சொத்தை எழுதி வாங்குவாங்க. ஆனாலும் அவங்க தெரிந்தும் அதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. பாருங்கள், இன்றைக்கி கிறிஸ்தவ உலகம் தேவ ஆவியானுடைய சத்தத்தை கேட்பதை போல் நடித்து கொண்டு, ஆனால் அதுதான் உண்மை. உங்களுடைய சிந்தனை எங்கே இருக்குது, உங்களுடைய இருதயம் எங்கே இருக்குது, நீங்கள் எதை நினைக்கிறீங்க, எதை பேசுகிறீங்க என்பது ஊழியக்காரருக்கு தேவன் வெளிப்படுத்துவார். ஆனால் ஊழியக்காரர்கள் மூலமாக தேவன் பேசும்போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் நமக்கு சற்று குறைவாய் மாறும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தூரமாய் ஓடுகிறோம். 2026 தேவன் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதற்கு ஜெபம், உபவாசம், கண்ணீர் இல்லாமல் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் நம்மளை பரலோக ராஜ்யத்திற்கு என்று தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்கணும். ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்கணும். நீங்கள் ஒரு நோக்கத்தோடு கூட இயேசுவை நீங்கள் பின்பற்றுவீங்கன்னா 2026 உங்களால் நிற்க முடியாது. நீங்கள் இந்த மீதமுள்ள நாட்களில் ஜெபத்திலும் உபவாசத்திலும் உங்கள் முழங்கால்களை திருச்சபையிலும் வீடுகளிலும் நீங்கள் முடக்குவீர்களானால் தேவனுடைய சத்தம் ஒவ்வொரு நாளும் உங்கள் வீடுகளிலும் கேட்டுக்கொண்டே இருக்கும். விசுவாசிக்கிறீங்க? நான் மீண்டும் சொல்கிறேன், ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பார்கள். தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை ஆராய்ந்து நிதானிப்பாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை ஆராய்ந்து நிதானிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த வியாதி வந்தது, ஏன் இந்த பிரச்சனை வந்தது, என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் ஏன் இன்னும் சமாதானம் வரல, ஏன் இன்னும் அவங்களுக்கு கற்பத்தின் கனிகளை தேவன் அடைத்திருக்கிறார், ஏன் இன்னும் சம்மந்தப்பட்ட இன்னும் தொழில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் என்னால் ஜெபிக்க முடியல, ஏன் என்னால் வேதத்தை வாசிக்க முடியல, ஏன் ஆவின் அபிஷேகத்தை நிறைந்து 1 மணி நேரம் என்னால் ஜெபிக்க முடியல, யாராவது என்னை ஏன் உந்தி தள்ளணும் என்கிற சிந்தனையே உங்களுக்குள்ள வராமல் நீங்கள் இருக்காதபடி தேவ ஆவியானவர்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் யாவரும் தேவ ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்ல முடியுமா? உங்களுடைய இருதயத்தின் ஆழங்களையும் அந்தரங்கங்களையும் நீங்கள் கர்த்தருக்காக இப்படி நான் செய்ய வேண்டும், இப்படி நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறதையும் கர்த்தர் இந்த நேரத்திலும் அல்ல, நீங்கள் என்றை தாயின் கருவில் உருவானீர்களோ அன்றையிலிருந்து இந்த நாள் வரைக்கும் தேவன் அதை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் வாசிப்போம். ரோமர் 9ஆம் வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமர் புஸ்தகம் ரொம்ப கடினமான ஒன்று. ரோமர் புஸ்தகமும் புதிய ஏற்பாட்டில் எசேக்கியேலும் நீங்கள் நன்றாய் தெளிவாய் நீங்கள் படித்து அதை நீங்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்வீர்களானால் எத்தனை கள்ள உபதேசங்கள் வந்தாலும், எத்தனை கள்ள தீர்க்க தரிசனங்கள் வந்தாலும் உங்களால் அந்த ஆவி தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறதா இல்லை இவர்கள் சுயமாய் பேசுகிறார்களா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா?
அல்லேலூயா. நீங்கள் அந்த ஆவியானவர் தான் இவரை அனுப்பியிருக்கிறாரா, இல்லை இவர் சுயமாய் பேசுகிறாரா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். காலம் இனி செல்லாது. பவுலும் சொல்றாரு, நான் போன பின்பாக கொடிதான ஓநாய்கள் வரும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய நாட்களுக்கு பின்பாக உங்களை நான் ஓநாய் கூட்டத்துக்குள்ள அனுப்புறேன். ஆட்டுக்குட்டியாகிய உங்களை ஓநாய் கூட்டத்துக்குள்ள அனுப்புறேன். ஓநாயினுடைய ரத்த ஸ்மெல்ல அதை அப்படியே இழுத்துரும். அந்த ரத்த வாடைக்கு தான் ஓநாய்கள் வரும். ஓநாய் மட்டும் ரொம்ப தந்திரம் உள்ளது. நிறைய விட ஓநாய் பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்லமாக காய்களை நகர்த்தும். அதனால் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் ஆவியானவர், ஒருவேளை நீங்கள் அபிஷேகம் பெறாமல் இருக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்திற்குள் அவர்கள் பிரவேசிக்க முடியாது. அந்த வசனங்கள் முழுவதுமே தேவ ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்கள் நன்றாய் உட்கொள்ளும் பொழுதுதான் அந்த வசனங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்கிற பலனை தரும். இல்லை என்றால் இந்த உலகத்தில் உங்களை பிசாசு நிறைய காரியத்தில் டைவர்ட் பண்ணுவான். ஒன்று வேலையில், ஒன்று பார்த்தீங்கன்னா தொழிலில், இல்லைன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா தேவனுக்கு நேரம் கொடுக்காதபடி நிறைய பிஸியாக உங்களை வச்சுருப்பான். அதுதான் அவனுடைய தந்திரம். ஆனால் அந்த தந்திரங்களை ஆவிக்குரியவர்கள் வேறறுத்து தேவ ஆவியானவர் நம்மளை முழுவதுமாய் ஆளுகை செய்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அந்த தேவனுக்குரிய நாளை எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சபையில் தேவன் ஒரு பெருக்கத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அந்த கடினமான இருதயங்கள் எல்லாம் வெளியே போயிடும். மென்மையான மெல்லியமான இருதயத்தை வைத்து தான் தேவ சத்தத்தை கேட்கும்போது கர்த்தர் நம்மளை இன்னும் எடுத்து பயன்படுத்துவார். இந்த உலகத்தில் நீங்கள் சில நேரம் சில காரியத்தில் அப்படியே தடுமாறி கொண்டு இருக்கலாம். ஆனால் பரலோகம் போகும்போது உங்களுக்கு ஒரு காரியத்தை நிச்சயமாகவே தூதர்கள் கேட்பாங்க. என்ன தெரியுமா? இயேசுவுக்காக பூமியில் நீங்கள் என்ன செய்தீங்க? ஆவியானவரை நீங்கள் பெற்றிருந்த திருச்சபையில் இருந்தீங்க, அதனுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படி இருந்தீங்க, இயேசுவுக்கு பிரியமாக என்ன செய்தீர்கள் என்பதை நிச்சயமாகவே இந்த காலத்தில் அந்த சத்தத்தை நாம் கேட்போமானால் மறுமையில் நமக்கென்று தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பார்கள். தேவன் நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு நிமிடத்திலும் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரானால் உங்களை அவர் உந்தி தள்ளி கொண்டே இருப்பார். சும்மா இருக்காதீங்க சிஸ்டர், சும்மா இருக்காதீங்க. இந்த பாருங்க, எதிர் வீட்டில் அந்த மாதையன் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த பக்கம் அந்த கலா அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, பின்னாடி அந்த சிஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட எப்படியாவது இயேசுவை பற்றி சொல்லிடுங்க, இயேசுவை பற்றி சொல்லிடுங்க, இயேசுவை பற்றி சொல்லிடுங்க. ஏன்னா அவன் நாள் முடிய போகுது, அதுக்குள்ளே சொல்லிடுங்க 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 சொல்லிடுங்கன்னு சொல்லி ஆவியானவர் உங்களை உந்தி தள்ளி கொண்டே இருப்பார். இதுதான் சபைக்கு தேவன் கொடுக்கிற தேவ ஆவியானுடைய சத்தம். அல்லேலூயா. இந்த சத்தம் இன்னைக்கு சிறுசபையில் இருக்குமானால் நீங்கள் பாக்கியவான்கள். வாலிபர்களுக்கு இந்த சத்தம் கேட்குதுன்னா பாக்கியவான்கள். வாலிப பிள்ளைகளுக்கு இந்த சத்தம் கேட்குதுன்னா நீங்கள் பாக்கியவதிகள். ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் திருச்சபையில் சேர்த்து வருகிறார். சபை என்பது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அவர் எப்பொழுதுனாலும் உலாவிக் கொண்டே இருப்பார். தூதர்களை அவர் அனுப்புவார். நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்களா, உங்கள் பக்கத்தில் தேவ தூதர்கள் வந்து அமர்ந்திருக்கிறாங்க. நீங்கள் பாரமுள்ள இருதயத்தோடு இருப்பீங்கன்னா போகும்போது விடுதலையாய் கர்த்தர் உங்களை அனுப்புவார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்லங்க. இப்போ சொல்கிறேன், ஆவியில் நிறைந்து சொல்கிறேன், உங்களை கொண்டு தேவன் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. அது பிசாசுடைய ராஜ்யத்தை அழிக்கத்தக்கதான வல்லமையை உடையது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பிசாசுடைய ராஜ்யத்தை முறிக்கத்தக்கதான வல்லமையை கர்த்தர் உங்கள் கரங்களில் கொடுத்திருக்கிறார். அதுதான் தேவ ஆவியானுடைய வழி நடத்துதல். அவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமேன் சொல்லுவோமா? அவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிமியோன் என்கிற ஒரு மனிதன் தேவ ஆவியானுடைய ஏவுதல் நிமித்தமாக அவர் தேவ ஆலயத்துக்கு அவர் கடந்து போயிருந்தார். 26-27 கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்காக தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து. பாருங்க, இந்த சிமியோன் இவர் தேவ ஆவியினால நிரப்பப்பட்டிருந்ததுனால அவர் போன இடம் வனாந்தரம் அல்ல, தேவ ஆலயம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மளோடு கூட இருக்கிறவர் பெரியவர். ஆமேன் சொல்லுங்க. நம்மளோடு கூட இருக்கிறவர் பெரியவர். பிசாசு சொல்லுவான், இது நடக்காது சிஸ்டர், இது நடக்காது பிரதர், இதெல்லாம் நடக்காது, இதில் செய்ய முடியாது. ஆனால் ஆவியானவர் சொல்லுவார், உங்களுக்கு ஒரு வசனத்தை கொடுப்பார் தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது நீங்க சொல்லுங்க, என்னோடு இருக்கிறவர் பெரியவர். என்னை அழிக்க நினைக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் என் தலையை அவர் உயர்த்துவார்.
ஆமென் சொல்றீங்கன்னா அந்த வசனங்கள் அப்படியே நீங்க ரிசீவ் பண்றீங்க. அதுக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு மறுமையில் அவர் கொடுத்து நடத்துவார். இந்த சிமியோன் என்கிற மனிதன் தேவாலயத்துக்கு போனதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? தேவ ஆவியானவரை நடத்தினார். ஏன் தெரியுமா? உலகத்தை ரட்சிப்பதற்காக வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கரங்களில் ஏந்தி அவர் தேவனை மகிமைப்படுத்துவதை காணும் முன்பாக நீ மரணமடைய மாட்டாய். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை குறித்திருக்கிறதை நீங்கள் பார்க்கும் அளவும் பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ளாது, போராட்டங்கள் உங்களை மேற்கொள்ளாது, அது உங்களை அணுகாது. அதுதான் ஆவியானுடைய வழி நடத்துதல். அவர் போகும்போது போராட்டங்கள் மாறும் சிஸ்டர். நீங்க அங்க கால்களை வச்சாலே சரி, ஜெபிக்கலாலும் பரவாயில்ல, ஆவியில் நிறைந்த தேவனை மகிமைப்படுத்துவீங்கன்னா அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். அல்லேலூயா. பிரசங்கி 11:5 பாருங்களேன். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியின் வழி இன்னதென்று நீ அறியாதிருக்கிறது போல தேவனுடைய செயலையும் நீ அறிவிக்க மாட்டாய், அறிந்து கொள்ள முடியாது. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலையும் உன்னால் அறிந்து கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? நாம் தேவ ஆவியானவருக்கு முழுமையாய் நம்மளை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நம்ம எதில் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம்? திருத்துவத்துக்குள்ள ஞானஸ்நானம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்கிற ட்ரினிட்டியினுடைய நாமத்தினால நம்ம எடுத்திருக்கிறோம். ஏதோ ஒரு நாமம் அல்ல, திருத்துவம் என்கிற. அதே போல் நம்முடைய சரீரத்தில் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லி அந்த மூன்றும் சேர்ந்து தான் நம்மளை இயக்குகிறது. அதே போல் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து பேசுகிறோம், இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறித்து பேசுகிறோம். அதிகமாக தியானிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை. இந்த மூன்றும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இணைந்து கொண்டே இருக்கும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த வருடத்தில் செய்ய நினைத்தது இன்னும் இருக்கிற மீதமுள்ள நாட்களில் செய்து முடிக்க போகிறார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவருடைய ஆவியினாலே அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது வனாந்திரங்களும் ஏதேனை போல மாறும். நீங்க என்ன விசுவாசிக்கல சிஸ்டர், பிரதர், நீங்க என்ன நம்ப ஆரம்பிக்கல. நீங்க நம்பினீங்கன்னா அந்த அற்புதம் இன்றைக்கே நடைபெறும். அல்லேலூயா. வீட்டுக்கு போகும்போது நூற்றுக்கு அதிபதி சொல்றார், என் வீட்டுக்கு வருவதற்கு நீ பாத்திரவான் நான் அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. அந்த விசுவாசம் இன்னைக்கும் இந்தியர்களாகி, அவர் சொல்றார், இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. அப்ப இந்தியர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் பார்க்க வேண்டும் என்றால் அவருடைய ஆவியானவருக்கு இன்னும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது சரீரத்திற்கு வியாதிகளை கூட கர்த்தர் இந்த நொடியில மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு நேரம் ஆவியானவர் கூப்பிட்டுருங்க, ஆவியானவர் நீங்க வாங்க வாங்க என் பக்கத்தில் உட்கார்ந்துருங்க. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில தேவ ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால் நீங்கள் இந்த வருடத்தில் செய்ய முடியாதது, இன்னைக்கு வரைக்கும் செய்ய முடியாதது, நடக்காது, இந்த வருடத்தில் முடிவுகளை கர்த்தர் உங்கள் கரங்களில் அதை ஆசீர்வாதமாய் கொடுப்பார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நல்லா கவனிங்க, தேவன் செய்வதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. தேவன் செய்வதை உண்மை உள்ளவனுக்கு கர்த்தர் எப்பொழுதும் துணையாய் இருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால தான் நீங்கள் இதுவரைக்கும் இந்த பூமியில் நம்மளை போல எத்தனையோ பேர் இந்த வருஷம் டிராவல் பண்ணாங்க, அவங்கெல்லாம் இல்லை. கர்த்தர் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறார். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். 3 காரியங்கள் ரொம்ப முக்கியம். ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடக்க வேண்டும் என்றால் கீழ் நான் சொல்கிற 3 காரியங்களையும் நீங்கள் ஆலோசித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படியாக தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். முதல்ல காரியம் என்னன்னா ஐக்கியம், ஃபெலோஷிப். ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். இதனுடைய எபிரேய பதம் பார்த்தீங்கன்னா ஷிடுஃப் என்று சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல ஐக்கியத்தை தேவன் விரும்புகிறார். நீங்களும் தேவனும், நானும் என் தேவனும், நானும் பரிசுத்த ஆவியானவரும், நானும் என்னை இரட்சித்த கர்த்தரும் என்று சொல்லி உங்களுடைய நோக்கம் முழுவதும் யோவான் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால் ஐக்கியத்தை தேவன் விரும்புகிறார். அதே யோவான் எழுதின புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் சொல்லுது, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். பிலிப்பு, நீ உங்களை நாங்கள் பார்த்துட்டோம் ஏசப்பா, உங்களை நாங்கள் பார்த்துட்டோம், எங்களுக்கு பிதாவை நீங்கள் காண்பீங்கன்னு பிலிப்பு கேட்குறார். அப்போ சொல்கிறார், இல்லை, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். இப்போ நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளணும், நமக்குள்ளே இருக்கிற ஆவி சரீரத்தை மட்டும் தான் பார்க்க முடியும், ஆவியும் ஆத்மாவும் இணைந்திருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இந்த ஐக்கியத்துக்குள்ள இணைந்திருக்க வேண்டும். இந்த ஐக்கியத்தை விட்டு தான் பிசாசு முதல்ல வெளியே கொண்டு போவான். தேவன் விரும்புகிறதை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் தேவன் தன்னுடைய வழியை நமக்கு முன்பாக ரூபகரப்படுத்துகிறார். அல்லேலூயா.
எனது தேவன் விரும்புவதை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் தன்னுடைய வழியை நமக்கு காட்டுகிறார். வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும் போது இதில் சாய வேண்டாம், வழி இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கும்போது அந்த பாதையில் தான் நீங்கள் போகணும். அது உயரமாக இருக்கலாம், தாழ்வாக இருக்கலாம், முட்கள் பகுதியாக இருக்கலாம், இல்லை பிரச்சனை உள்ள பகுதியாக இருக்கலாம். அதில் நீங்கள் இடுக்கமான வாசல்ல எப்படி போக போறீங்க என்பதை தான் பரலோகம் கவனித்து பார்க்கும். உலகத்தின் மக்கள் எல்லாம் உங்கள் சொந்தக்காரன் சொல்லுவாங்க, சர்ச்சைக்கு போய் தாங்க இதெல்லாம் நடந்தது, சர்ச்சைக்கு போய் தாங்க இதெல்லாம் பிரச்சனை வந்தது, அது நடந்தது, இது நடந்தது. அப்போ நாம் எடுத்து வைக்கிற அடிகளை பிசாசு மறைமுகமாக அவனால் கிரியை செய்ய முடியாது. ஏன்னா இயேசு ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ள இருக்கிறீங்க, மறைமுகமாக கிரியை செய்வான். இன்னொரு கிறிஸ்தவனை எழுப்புவான். குழப்பத்தை ஏற்படுத்துவதுதான் பிசாசின் வேலை. ஆனால் உங்களுடைய ஐக்கியம் ஆவிக்குரிய சிந்தனையில் தேவனோடு கூட இருக்குமானால் உங்களால் சொல்ல முடியும், எந்த உயர்வாக இருந்தாலும். ரோமர் 8:38 சொல்லுது, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, யார் சொல்றது நீங்க கேட்காதீங்க. உங்களுக்கு ஒரு சத்தம் வேத புஸ்தகத்தை திறக்கும் பொழுது வரும், அது தேவனுடைய சத்தமாக மாத்திரமே இருக்கும். அல்லேலூயா. அந்த ஐக்கியத்தை விட்டுறாதீங்க. ரெண்டாவது, பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். 1 யோவான் 1:4 நம்ம இப்போ படித்தோம். நான் என்னுடைய ஐக்கியம், யோவான் எழுதுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நம்முடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் சரியாக இருக்கணும். அது கொஞ்சம் மாறினா கூட, ஒரு ஜெபத்தை நீங்கள் காலையில் செய்யலைனா கூட, ஒரு 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறீங்க, 5 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜெபங்கள் ஒரு 60 மாதங்கள், 60 மாதங்கள்னா 5 வருஷம், 60 மாதங்கள் தாண்டி அந்த ஜெபங்கள், காலையில் இருக்கிற ஜெபங்கள் நிறுத்தப்படுதுன்னா உடனே தலைவர் நிற்பார், மறைமுகமாக நிற்பார். காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்க முடியாது. நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை அந்த மாத்திரையை போட்டதுனால தான் எனக்கு தூக்கம் பயங்கரமாக வருது பாஸ்டர், இல்லை அந்த பிரச்சனைனால தான், இல்லை அது சொல்ல வேண்டிய வார்த்தைகள் உங்களை பார்த்து நீங்கள் சொல்லக்கூடாது, பாஸ்டரை பார்த்து நீங்கள் சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டிய வார்த்தைகள் பிசாசை பார்த்து நீங்கள் சொல்லணும். ஏன் தெரியுமா? உங்கள் ஆசீர்வாதங்களை திருட வேண்டிய சூழ்நிலையை அவன் ஏற்படுத்தி உங்களை தேவனை விட்டு முதல்ல வெளியே கொண்டு வந்துடுவான். ரெண்டாவது பாயிண்ட் அதான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஃபேமிலியாகவும் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ண முடியாது. அவர் 10 மணிக்கு தான் வருவார், வந்தோடனே தூங்கிடுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து சில காரியங்களை செஞ்சுட்டீங்களா, டயர்டாக தூங்கிடுவீங்க. குடும்பத்தில் இருக்கிற ஃபெலோஷிப்பை அவன் எடுத்துருவான். முதல்ல பர்சனல் ஃபெலோஷிப்பை எடுத்துருவான், காலை ஜெபத்தை நிறுத்திடுவான். ரெண்டாவது, குடும்பத்தில் அந்த ஃபெலோஷிப்பை கொண்டு வந்துடுவான், அந்த ஃபெலோஷிப்பை எடுத்துருவான், ஐக்கியத்தை எடுத்துருவான். மூணாவது காரியம், சபையை விட்டு வெளியே தள்ளிடுவான். இதை மூணையும் அவன் செய்வான். ஆனால் ஆவியானவர் இதை நீ செய்தால்தான் உனக்கு மேன்மை உண்டு என்று சொல்லி உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருப்பார். சுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இதை நீங்கள் செய்யும் போது தான் நீங்கள் பலன் அடைய முடியும். மாத்திரையை சாப்பிட்டா பலன் வந்துருமா சிஸ்டர்? பிரதர், மாத்திரையை சாப்பிட்டா நமக்கு பலன் வந்துருமா? இல்லை சில காரியங்களை நம்ம மேற்கொண்ட பலன் வந்துருமா? இல்லை, தேவ ஆவியானுடைய பலன் நம்ம மேலே ஊற்றப்படும் பொழுதுதான். பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிக்கலாம், தேவன் அதை மன்னிக்க மாட்டார். தாயும் தகப்பனையும் தூஷிக்கினுடைய தீபம் எதில் அணைந்து போகும்? காரிருளில் அணைந்து போகும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தகப்பனையும் தாயும் தூஷித்து, நீலாம் இருக்கிறது என்னை பெத்த பார்த்தியா, நீலாம் இருக்கிறத விட போ அப்படின்னீங்கன்னா அவங்க இருப்பாங்க. ஆனால் நம்ம இந்த பூமியில் இருக்க மாட்டோம். ரொம்ப ஜாக்கிரதை. காரணம் என்னன்னா, தேவ ஆவியானவர் நம்மளை நடத்துகிற பாதையில் நாம் ஓடாதபடி யாரோ சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, கேட்டதெல்லாம் பார்க்கதெல்லாம் மின்னுவதெல்லாம் பொன்னாயிரம் என்று சொல்லி நாம் ஓடுகிறோம். ஆனால் முடிவில் தேவன் இல்லை என்றால், மோசேட்டை நல்லா கவனிச்சு பாருங்க. மோசேட்டை மேலே ஏறி சொல்றார், மலைக்கு வா மோசே, மேலே ஏறி போய் சொல்றார், காண உன்னால பார்க்க மட்டும் தான் முடியும், அது என்ன பண்ண முடியாது, சுதந்தரிக்க முடியாது. ஒரு பழைய பாட்டு இருக்கு, மோசே என்னும் தேவ மனிதன் பசும்பொன் போலவே விளங்கிடனும் காணான் போகவில்லையே. அவன் காணான் போக, தேவன் தன்னைத்தானே மறுதலிக்க மாட்டார். நான் மீண்டும் பயபக்தியோடு பயத்தோடு தேவனுக்கு முன்பாக நின்று உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். என்ன தெரியுமா? உங்கள் காலங்களில் தேவனை எப்பொழுதுமே கனம் பண்ணுவதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. எத்தனையோ புறஜாதிகள் சும்மா வெளியே அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்காத ரட்சிப்பை உங்களுக்கும் எனக்கும் தேவன் கிருபையாய் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இலவசமாய் கொடுத்துருக்குறோன்னு அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதை காத்துக்கொள்ளுங்க. தேவன் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வான். இப்போ இதில் 3 காரியம் நம்ம பார்த்தோம். முதல்ல என்ன? பர்சனல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். ஆண்டவரோடு கூட தனிமையில் உறவாடுங்க, பாட்டை கேளுங்க, ஜெபிங்க, வேதத்தை திறப்பில் நின்று அந்த உணர்வுகள்லாம் உங்களுக்கு வரணும். திறப்பில் நிற்க ஒருவனை தேடினேன், ஒருவனையுமே காணேன். அந்த சத்தம் கேட்கணும், நமக்குள்ள கேட்கணும். இப்போ ஜெபத்தில் உங்களை அதிகமாக ஊழியர் நடத்துகிறார். இப்படி தான் அந்த ஃபெலோஷிப், எனக்கு அவருக்குள்ள இருக்கிற ஐக்கியங்கள், நல்ல ஐக்கியங்கள். மனதில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசாதீங்க. தேவ ஆவியானது இருதயங்களை அறிந்திருக்கிறார்.
இருதயங்களை சோதி தருகிறார். திருவிருந்து வாங்கும் போது அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். அது குற்றம் இல்லாத இரத்தம், குற்றம் உள்ள நமக்காக அந்த இரத்தம் சிந்தப்பட்டது. அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது. சரீரத்தில் பிஞ்சு பாவம் இல்லாதவராய் இந்த பூமியில் வெளிப்பட்டு சர்வலோகத்தின் பாவங்கள், இனி பிறக்க போகிற ஜெனரேஷன்ஸுடைய பாவங்களையும் அவர் அன்றே சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறபடினால் திருவந்த பகுதிகள் வரும்பொழுது நம்மை நாமே தாழ்மையோடு மன்னிப்பு கேட்டு, சில கணவனுக்கு மனைவிக்கு ஈகோ இருக்கும். கணவன் மனைவி பார்த்தா இவர்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கணுமா? ஆனால் அதை நீங்கள் செய்யும்போது தான் கணவனர்களுக்கு வேலைகளில் ஒரு உயர்வு வரும். மனைவிகள் நீங்கள் அவங்கள்ட்ட போய் தாள்கிட்ட போய் கேட்கணுமா, இவர்கிட்ட போய் கேட்கணுமா? இல்லை, நீங்கள் அவங்கள்ட்ட சில காரியங்கள் கேட்கும் போது பிள்ளைகள் உங்களுடைய பார்வைக்கு கீழே அவங்க கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பாங்க. அவர் தேவ ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுவீர்களானால் உங்கள் குடும்பம் உங்களுக்கு எதிராய் மாறாது. உங்களோடு கூட அவர்கள் அரவணைத்து போவாங்க. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவ ஆவியினால் நீங்கள் நடத்தப்படும் பொழுது ஐக்கியத்தை விரும்புவீங்க. இல்லை நானும் அங்கே போக மாட்டேன், எப்போ பார்த்தாலும் ஜெபம், எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ஜெபமாக வச்சு என்னை கொள்றார், என்னை அது பண்ணுறார். அப்படின்னா நம்மளே ஆசீர்வாதங்களை இந்த வாயில்னால அதை நாம் தள்ளி போடுகிறோம். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கவில்லை, அவர் சொன்னதை செய்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அந்த தேவன் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்த பொழுது அவர் நமக்காக மரித்திருக்கிறார். இந்த பூமியில் நம்ம பிறக்கிறதுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து வந்துட்டு போயிருந்தார்னா என்ன நடந்திருக்கும்? ஒண்ணுமே நடந்திருக்காது. எல்லாம் மாறுதலா போயிருக்கு. நம்ம பிறப்பதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்துவிட்டு போயிருப்பாரானால் எல்லாம் மாறி போயிருக்கும். ஆனாலும் நாமும் அவரோடு கூட நித்திய காலமாக ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் நம்ம மேல கிருபை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. முதல் ஐக்கியத்தை வர மாட்டீங்க, தேவ ஆவியானவரால் நடத்தப்படுவீர்கள். ஆனால் இரண்டாவது பாயிண்ட் சிச்சை. இது ஒரு ட்ரைனிங். இதை நிறைய பேர் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பாஸ்டர் இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வருது. இல்லை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் தானே சொன்னார் ஆண்டவர். ஏன் என்னுடைய பிரச்சனைகள் மாறலை, என் போராட்டங்கள் மாறலை? இன்னைக்கு மனம் திரும்புன்னு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு. நீங்க கவனித்து பார்த்துருக்கீங்களா? மனம் திரும்புன்னு சபைக்குள்ளே நிறைய அப்படிப்பட்ட உபதேசங்கள் தேவ ஆவியான கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் நம்முடைய நாளாக சரியாக தான் பாஸ்டர் ஓடுறேன், என்னுடைய பார்வையில் நான் ஒன்றுமே கரெக்டாக இருக்கிறேன், காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுறேன், நல்லா செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன். அந்த இளைஞன் அப்படி தான் சொல்கிறான். இயேசுவை தேடி வந்த ஆண்டவரே 10 கற்பனைகளை சரியாக ஃபாலோ பண்ணுறேன், ஒன்றும் நான் விடலை, எல்லாம் சரியாக செய்திருக்கேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுக்கு புரியும்படி சொல்கிறேன், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அந்த குறைகளை யார் நமக்கு சுட்டி காட்ட முடியும்னா தேவ ஆவியானவர். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் இல்லாமல் எதையுமே செய்யாதீங்க சிஸ்டர். முடிவில் அது உங்கள் வாழ்க்கையில் வெறுமையாய் மாறி போய்விடும். அது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுக்காது, அது உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்காது, அது உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை செய்யவே வைக்காது. மாம்சம் வெறுமையாக எனக்கு நான் எப்படி படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட வீட்டில் குடியிருக்கேன் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, என்னுடைய பேக்ரவுண்ட் எப்படி தெரியுமா, எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும், மாம்சம். ஆனால் ஆவி சொல்லும், தேவ சத்தத்துக்கு முழங்கால் படிக்கிட்டு, தேவ சத்தத்தை கேளு, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள், தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு பிள்ளையாய் மாறு, பாவங்களை விற்று, கொடை சொல்றதை விற்று, எல்லா விதமான கசடுகளும் உன்னை விட்டு நீங்கி போகட்டும். ஏனென்றால் நீ புதிதாய் பிறக்கப்பட்ட ஒரு மனிதனாய் இருக்கிறார். உன்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். கைகால் ஆகப்படாத ஒரு வீட்டை தேவன் உனக்காக கட்டி வைத்திருக்கிறார். எப்படின்னு சொல்லி தேவ ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். மாம்சம் இதுக்கு ஆப்போசிட்டா பேசும். அதெல்லாம் முன்னாடி ரோமர் 8:8 வாசித்தோம் நம்ம ஒரு வசனத்தை. மாம்சத்துக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்கவே மாட்டார்கள். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தனக்கு பிரியமானதுன்னு சொல்லி தன் நிலைமையை முன்பாக வைப்பாங்க. தேவன் நம்மகிட்ட பேசி பார்ப்பாரு, நம்மகிட்ட சொல்லி பார்ப்பாரு, நம்ம மேலே ரொம்ப அன்பு வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை சிட்சிக்க ஆரம்பிப்பார். வாசிப்போம். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தேவன் உங்களை சிட்சிக்கும் பொழுது தேவ சத்தத்துக்கு நேராக நடத்துவார். மோசே முதல்ல ஆண்டவர் கூப்பிட்டு முச்செடியில் சொல்லும் பொழுது சொல்றாரு, இல்லை நான் போக மாட்டேன், எனக்கு தெரியும் நாங்கள் போக மாட்டேன், எனக்கு தெரியும் அங்கெல்லாம் சூழ்நிலை மாறி போயிருக்கு, போக மாட்டேன். ஒரே ஒரு அடையாளம், உன் கையில் இருக்கிற கோலை கீழே போடும். சர்ப்பமாக மாறணுன்னே பயம் வருது. என்னடா நம்ம கையில் இருந்த கோல் கீழே போட்டவுடனே பாம்பா மாறுதான். அப்படிப்பட்ட அடையாளத்தை நம்ம கையால் செய்கிறாரா?
அடுத்து அந்த டெஸ்க்குள்ள கையை போட்டு வெளியெடுக்க சொல்றாரு, குஷ்டமா மாறிடுது, வெண்குஷ்டமா மாறுது. மறு உறைந்த மழையை போல மாறினதுன்னு சொல்லப்பட்டு, பனியை போல. அடுத்த முன்னாடி உள்ள போட்டு வெளியெடுக்கிறாரு, பழைய கையை போல மாறுது. நீங்கள் நல்லா ஒன்று கவனித்து கொள்ளுங்க, தேவன் சில காரியங்களை சில பாதையில் நடத்தி தான் நம்மளோடு கூட அவர் பேசிக்கொண்டே இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ரெண்டாவது பாயிண்ட், சிச்சை. சிச்சை என்பது ஒரு ட்ரைனிங். உங்கள் வாழ்க்கையில் தேவன் சில தடைகளை கொண்டு வராரு பார்த்தீங்களா? ஏன் எனக்கு இது தேவன் இதை அனுமதிக்கவே மாட்டேங்கிறார், அதை அனுமதிச்சார்னா நீங்கள் தேவனை மறந்துடுவீங்க. தகப்பனை போல சுமந்து கொண்டு வருகிறார். தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து செயல்பட 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 நீங்க கீழே போக மாட்டீங்க, நீங்க மேலே போய்கொண்டே இருப்பீங்க. ஏன் தெரியுமா? தேவன் உங்களை தகப்பனான தேவன் உங்களை புத்திரனாக எண்ணி தன்னுடைய மகனை போலங்க உங்க பேரை சொல்லுவார், இவர் என்னுடைய மகன், இவர் என்னுடைய நேசகுமார் என்று இயேசுவை குறித்து எப்படி பிதா சாட்சி கொடுத்தாரோ அப்படி நீங்கள் கர்த்தருடைய சிச்சையை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது உங்கள் மேல தேவ ஆவியான அசைவாடி கொண்டே இருப்பார். நீங்க போய் ஜெபிக்கும் போது பிரச்சனைகள் சுக்குநூறாய் மாறி போகும். நீங்க அங்க போய் நிற்கும் போதே வல்லமையோடு கூட தேவன் இறங்குவார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவருடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம், இன்னைக்கும் அது காய்ந்து போகவில்லை, அது நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது, நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறது. எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, மனசாட்சியில் கோபம் இருக்கும், சில காரியங்கள் நீங்கள் சொல்லலாம், இல்லை எங்கள் பிள்ளைகள் இப்படி செஞ்சுட்டாங்க பாஸ்டர், ஏற்றுக்கொள்ளவே முடியலை, மன்னிக்கவே முடியலை. ஆனாலும் அந்த மன்னிக்கத்தக்கதான இருதயத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்மளை நடத்த அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இதில் 3 சிச்சைகள் ரொம்ப முக்கியம். இந்த சிச்சைகளே 3 சொல்கிறேன். ஒன்று போதக சிச்சை. நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23 மட்டும் வாசிங்க, எடுத்தவங்க வாசிக்கலாம். கட்டளையே விளக்கு, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. போதகர்கள் சிச்சிப்பாங்க, இது வேண்டாம், இந்த திருமணம் வேண்டாம், இல்லை இந்த வீடு வேண்டாம் சிஸ்டர். தேவ ஆவியானவர் என்பது விளையாடுகிறவர் அல்ல, அவர் நம்மளை தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறவர். அல்லேலூயா. நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு எக்கால சத்தம் கேட்கும், மறுரூபப்படுத்துகிறவரே அந்த ஆவியானவர் தான். நீங்க எங்கேயாவது போயிட்டு இருப்பீங்க வாகனத்துல, திடீர்னு எக்கால சத்தம் கேட்கும், மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்களுக்கு நேராக நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுல உங்களுக்கு முக்கியமான முதல் காரியம் போதக சிச்சை. இரண்டாவது, பெற்றோர்கள் நீங்க பிள்ளைகளை நிச்சயமாக சிச்சிக்கணும். நீதிமொழிகள் 19:18 சொல்லுகிறது, 29:17 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 19:18 29:17. உங்க பிள்ளைகளை நீங்கள் சிச்சிக்க வேண்டும். அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்குறீங்கன்னா ஒரு நாள் அந்த ஆசை பேராசையாய் மாறி போய்விடும். அந்த ஆசையில நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து, நான் சொன்ன தேவ ஆவியினுடைய சத்தத்தை கேட்காதபடி உங்களை வேறு இடத்துக்கு நேராக அவன் தள்ளி விடுவான். மூன்றாவது, கர்த்தரின் சிச்சை. முதல்ல போதக சிச்சை, இரண்டாவது பெற்றோர்களுடைய சிச்சை, மூன்றாவது கர்த்தரின் சிச்சை. எபிரேயர் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5, 6, 9, 11 வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 3:19. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சிச்சை வெளிப்படுகிற இடங்களாய் காணப்படும். கர்த்தருடைய சிச்சை வெளிப்படும் போது நாம் இன்னும் பலனடைய தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த ரெண்டுலையும் நீங்க கரெக்டா இருப்பீங்கன்னா தேவ ஆவியானவரா நீங்க நடத்தப்படுவீங்க அப்படின்றதுக்கு அடையாளம் முதல்ல ஐக்கியம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிச்சை, டிசிப்ளின். ஒரு ட்ரைனிங்கில் பாருங்களேன், அந்த அசோக் லைலாண்ட் கம்பெனியில் வேலை செய்யலாம், இல்லை இங்கே இருக்கிற பெரிய கம்பெனிஸ் நீங்கள் வேலை செய்யலாம். ட்ரைனிங் 3 மாதம் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, 1 வருஷம் ட்ரைனிங் அப்ரெண்டிஸாக போட்டிருப்பாங்க. அந்த ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா அவன் எக்யூப் ஆயிடுவான். எக்யூப் ஆகி டிசிப்ளினாக மாறி அந்த கம்பெனிஸோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதனுடைய எல்லா க்ரைட்டீரியா எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து அதுக்கு பின்பு அந்த கம்பெனிக்குள்ளே எம்ப்ளாயி போகும்போது லோ லெவலில் இருக்கிறவன் ஜிஎம் வரைக்கும் ஏஜிஎம் வரைக்கும் பெரிய பெரிய லெவலில் அவன் போகிற அளவுக்கு அவனுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் என்கிற சிச்சை. ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா அதான் பைபிள் காலேஜில் ஊழியர்கள் அனுப்புகிறாங்க. ஏன் அந்த 3 வருடம் அவங்க படிக்கணும். அதில் ஊழியர்கள் கொடுக்குற போதனைகள் சிச்சைகள் எல்லாவற்றையும் சகிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் பார்த்தீங்கன்னா 30 வருடம் தன்னுடைய தகப்பனாரோடு கூட இருந்து தாயோடு கூட இருந்து குடும்பத்தை கவனிக்கவும், அவருடைய இந்த சொல்லப்போன கார்பெண்டர் வேலையை தச்சு வேலையை செய்யவும், குடும்பத்தை யோசேப்பு மரித்ததுக்கு பின்பாக இவர் எடுத்து நடத்தவும் அவர் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்திருந்தார். 30 வயது முடிகிற காலகட்டத்தில் பிதாவினுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறவராய் வனாந்தரத்துக்கு அவர் கடந்து போனார் என்று எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்தாவினுடைய ஏவுதலினாலே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த உங்களோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல ஐக்கியத்தில் தேவன் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். பிதாவோடு கூட நீங்கள் ஐக்கியத்தில் இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவோடு என்கிற நாமத்தினால நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் என்கிற அந்த ஐக்கியத்தில் நீங்க இருக்கிறீங்க. இதை நீங்கள் காத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் இதுவரைக்கும் பார்த்திராத அநேக மகிமைகளுக்கு தேவன் நேராக உங்களை கொண்டு போவார். சிச்சை எல்லாருக்குமே கிடைக்காது. யாக்கோபுக்கு தான் சிச்சை, ஏசாக்கு கிடையாது. பேதுருவுக்கு தான் சிச்சை, யூதாசுக்கு கிடையாது.
2 பேருமே ஒரே தவறு தான் செஞ்சாங்க. இவன் காட்டி கொடுத்தான், அவன் மறுதளிச்சான். ஆனால் காட்டி கொடுத்தவனுக்கு சிச்சை இல்லை, மறுதளித்தவனுக்கு சிச்சை. ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு தெய்வ பயம் இருந்தது. நீங்கள் எங்கே போனாலும் நல்லா கவனித்து பாருங்களேன். ஒரு பொய் சொல்லும் போது கூட உங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். ஐயோ, நம்ம போன வாரம் சர்ச்சைக்கு வரல, பாஸ்ட்டு கேட்பாரு, நம்ம பொய் சொல்லிடக்கூடாது, இப்படியா பாஸ்ட் பரவாயில்ல என்ன சொல்ல போகிறாரு, நம்ம உண்மையாக சொல்லிடுவோம்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா அவங்க சிச்சையில் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறாங்க. சிச்சைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை புத்திரராக எண்ணி உங்களை நடத்துவார். எத்தனை பேருக்கு புரிந்தது? அல்லேலூயா. இப்போ போதக சிச்சை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது பாஸ்ட் செய்ய வேண்டாம்னா செய்யாதீங்க, பாஸ் இதை பண்ண வேண்டாம்னா பண்ணாதீங்க, பாஸ் இதுக்குள்ளே போக வேண்டாம்னா போகாதீங்க. போதக சிச்சையை நீங்கள் எடை போட்டு பார்ப்பீர்களானால் தேவன் உங்களை எடை போட்டு பார்ப்பார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. போதக சிச்சை தேவன் பாருங்கள், ஒரு மனிதனோடு கூட தான் உங்களோட கூட பேசுவார். ஆஃபீஸில் பாருங்கள், உங்கள் மேனேஜர் இருப்பார், அவர் மூலமாக தான் உங்களுக்கு கட்டளை வரும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்கிறீங்க, சபையில் போதகர்கள் மூலமாக உங்களுக்கு போதனையை வச்சுருக்கிறாங்க. ஏன் இந்த ஐக்கியத்தை தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாருன்னா, இதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இந்த கூட்டம் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் 3வது ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? பரலோக சிந்தை. எங்கே இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கும், ஒருவேளை இன்னைக்கு இந்த நேரத்தில் ஆண்டவர் வந்துடுவாரோ. பரலோக சிந்தை உங்களுக்குள் இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் தேவ ஆவியானவர் உங்களோடு கூட எச்சரிக்கிறார், உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பரலோக சிந்தை இல்லாத திருச்சபையாய் நம்முடைய இந்த திருச்சபை மாறிவிடக்கூடாது. பரலோக சிந்தை எந்த நேரத்திலும் ஆண்டவர் என்னை கொண்டு போய் விட்டார். நான் பேசிட்டு இருக்கும் போதே சில பேர் குறிக்கப்பட்டிருக்குன்னா நீங்கள் கிளம்பிடுவீங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணால் கூட ஜெபங்கள் கேட்காது. உங்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கிற நாட்கள் வருவதற்கு முன்பாக தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் நாம் செய்து முடிக்க தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தெரிந்தவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எல்லாம் சொல்லுவோமா? ஆசையாய் தொடர்கிறேன், ஆசையாய் தொடர்கிறேன். 7ஆம் வசனம் சிப்போம். அதில் 7ஆம் வசனம் பாருங்க. ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் நான் எண்ணுகிறேன். ஏதோ சொல்லுகிறேன், பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் நம்ம மேலதான் பிரியமுள்ளவராக இருக்கிறார். பயப்படாதே, எதை குறித்தும் பயப்படாதே, கலங்காதே. அந்த நேரம் வரும்போது ஆவியானவரை நீ அழைத்துக்கொள். அவர் உன்னை உற்சாகப்படுத்துவார், அவர் உங்களை கொண்டு போவார். அவர் போகிற இடங்கள் என்னவென்று தெரியாதிருந்தாலும் அவர் சொல்லுகிற சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது தேவன் உங்களை பெரிய காரியங்களை கொண்டு நடத்துவார். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆறுதலை மகிமைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். பலங்கொண்டு திடமனாயிருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இருதயத்தின் எல்லா நினைவுகள் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்பட்டவைகளாக இருக்கட்டப்பா. ஒருபோதும் மாம்ச சிந்தை வேண்டாப்பா. ஆண்டவரே, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சத்தின் சிந்தை மரணத்தை கொண்டு வருகிறதப்பா. மாம்சத்தில் உலகத்தான் சிந்திக்கிறது போல சிந்திக்கக்கூடாதப்பா. ஆண்டவரை சார்ந்து கொள்ள ஜெபத்திலும் உபவாசத்திலும் கண்ணீரிலும் காத்திருப்பிலும் எங்களுடைய வாழ்நாள் செலவழிக்க உதவி செய்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களை எப்படி ஏவுகிறாரோ, எப்படி எங்களை நடத்துகிறாரோ அதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். போதக சிட்சையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் சுவாமி. பெற்றோரின் சிட்சைகளை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளட்டோம்ப்பா. எல்லா பெற்றோரை பார்க்கிறோம், நீர் எங்களுக்கு பரமபிதா சுவாமி. பெற்றோரோ தங்களுக்கு கொஞ்ச நாள் ஆன மட்டும் சிட்சிக்கிறார்கள். நீரோ எங்களை உமது பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாகும் மட்டும் ஆண்டவரே கடைசி வரை எங்களை சிட்சையோடு வழிநடத்தி நேரான பாதையிலே கொண்டு போகிறீரப்பா.
இந்த திருச்சபையை உமது சிற்சையின்படியே நடத்துவீராகப்பா. நீங்கள் சிற்சிக்கும் போது நாங்கள் ஒருபோதும் துக்கமடையக்கூடாதப்பா. ஆண்டவர், ஏசா சிற்சை செய்யல, யாக்கோபை சிற்சித்தீர் என்றால் அவனை புத்திரனாக நீர் பாவித்தீரப்பா. ஒவ்வொருவரையும் நீர் புத்திரனாக பாவிக்கிறபடினால் எங்களை சிற்சைக்குள் நடத்துகிறீர் என்று நாங்கள் சிற்சையை குறித்து நாங்கள் சந்தோஷப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க திருநாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.